Hi everyone, welcome back to my channel. Welcome back to another vlog. So இன்னைக்கு vlog வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த லாக்மே மேக்கப் அகாடமி அதோட வந்து ஒரு வெபினார் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட சின்ன கிளிப்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அது வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் தான். லைக் இன்ஸ்டாகிராம் ஆடில் நான் பார்த்துருந்தேன், நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணேன். அதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு முஸ்லீம் ப்ரைடல் ஐ லுக் வந்து அவங்க வந்து பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதோட கிளிப்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இட்ஸ் அ ஃப்ரீ வெபினார். ஸோ எதுவும் வந்து நான் பேலாம் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா மந்த்லி ரீசெட் ரொட்டீன் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாச்சும் இது வந்து செப்டம்பர் எண்டிங். நான் வந்து உங்களுக்கு செப்டம்பர் முடிகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள் முன்னாடியாச்சும் இந்த வீடியோ நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஐ மீன் தட் மேக்ஸ் சென்ஸ் இல்லையா? ஸோ அதனால அந்த கிளிப்பிங் பார்த்துட்டு வந்துடுங்க. How it is growing அப்படின்னு கீழே பார்த்தா it is growing twice as fast. Products we use combination of products. ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி எல்லாருக்கும் யூஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட்லி டு பி ஃப்ரேங்க் அது வந்து 10 o'clock வந்து அந்த வெபினார் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் 12 o'clock வந்து நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா அது வந்து போயிட்டு இருந்தது. இப்போ டைம் வந்து 12:15 or 12:30 இருக்கும். ஸோ என்ன இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த காலேஜ் அட்மிஷனுக்கெலாம் போனால், லைக் இன்ஜினியரிங் காலேஜ் ஏதோ ஒரு காலேஜ் அட்மிஷனுக்கு போனால் அவங்க காலேஜில் எப்படியாச்சும் சேர்கிறதுக்கு நம்ம ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் ஃபஸ்ட்டு 1 hour இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஐ மேக்கப் லுக் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த மேக்கப் லுக் வந்து பேஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி டன் அண்ட் லிப்ஸ்டிக் முடிச்சுட்டாங்க. நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம் இல்லையா? அந்த ஸ்டெப்ஸ் நான் அவங்ககிட்ட காமிச்சிருந்தேன். அந்த ட்ரான்சிஷன், க்ரீஸ் டெப்த் பண்ணுறது அண்ட் அவுட்டர் கார்னர், அதுக்கப்புறம் கட் க்ரீஸ் பண்ணி ஒரு கோல்டன் ஃபாயில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் லோவர் லேஷ் லைன் ஐ ஷேடோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மட்டும்தான் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ ஓவராலாக வந்து நல்லா இருந்துச்சு. சில டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour செஷன் தான் இருந்துச்சு, டெமோ செஷன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க ஹோஸ்ட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். அவங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் ஐ டோன்ட் நோ தெரில. அவங்க ஹீ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அகேன் அண்ட் தென் ஐ லெஃப்ட் பிகாஸ் எனக்கு வந்து அந்த டெமோ அதுக்கப்புறம் சில பாயிண்ட்ஸ்க்காக தான் வந்து நான் அட்டென்ட் பண்ணேன். ஸோ இட் வாஸ் அ குட் கிளாஸ். ஸோ யா வித் தட் பீயிங் சைட் இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு போவோம். அதாச்சும் என்ன அப்படின்னு சொன்னால் மந்த்லி ரீசெட் ரொட்டீன். இப்போ வந்து இதில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் என்னென்னா டிஜிட்டல் டீக்ளட்டரிங். அதாச்சும் நம்மளோட ஃபோன் அண்ட் பிசி இருக்கு இல்லையா? அதில் வந்து இதெல்லாம் தேவையில்லாத ஃபைல்ஸோ அதை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் டீக்ளட்டர் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கலாக லைக் என்னென்னலாம் உங்ககிட்ட வந்து இருக்கும், இன்கேஸ் யூ ஹேவ் அ டேபிள், புக் ஷெல்ஃப் எது இருந்தாலுமே வந்து அது பேசிக்காக ஒரு சின்னதாக க்ளீன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி வந்து பண்ண போகிறோம். தேர்ட் என்னன்னு சொன்னால் ஆப்வியஸ்லி நம்ம வந்து ப்ரீவியஸ் மந்தோட ரிஃப்ளெக்ட் நம்ம பார்க்கணும். லைக் நம்மளோட ஹேபிட், நம்மளோட பிளான் அண்ட் நம்மளோட கோல்ஸ் எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் மந்தோட கோல்ஸ் பிளான் எல்லாமே வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. லைக் இதை நீங்கள் பண்ணாலே ஓகே தான்.
மெஷர்ஸ். ஸோ இதை வந்து இந்த மாதிரி எப்போவுமே இன்வெர்ட்டடாக வைங்க. இது வந்து என் பால்கனியில் இருக்குது, இன்வெர்ட்டடாக வைங்க. அப்போ தான் வந்து இந்த இங்கே இருக்க வாட்டர் வந்து இது மேலே போயிட்டு அந்த க்ளூ வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து கீப் தட் இன் மைண்ட். ப்ரஷ் வாஷ் பண்ணிங்கன்னா இன்வெர்ட்டட் போர்ஷனில் வைங்க. அண்ட் சைடில் வந்து நான் வந்து பியூட்டி பிளெண்டர் வந்து இந்த ஹாட் வாட்டர் ப்ளஸ் கொஞ்சம் ஷாம்பூ இருக்குது. ஸோ அதில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு ½ hour சோக் ஆச்சுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து அது க்ளீன் ஆகிடும். ஓகே. ஸோ ஹாய் guys, ஐம் பேக். நான் வந்து அந்த க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்சாச்சு. அண்ட் தென் வந்து லன்ச் முடிச்சாச்சு. அண்ட் காலைல வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஹேர் வந்து ஓரளவுக்கு ஹேர் ட்ரை ஆகிடுச்சு அண்ட் பின்னிட்டேன். பிகாஸ் ஆப்வியஸ்லி வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, அதனால் பின்னி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பிளான் பண்ண போகிறோம். ஓகே. எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டிஐஒய் விஷயம் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளானர். ஓகே, ஜட்ஜ் பண்ணாதீங்க, பட் ஏதோ என்னால் முடிஞ்ச டிஐஒய் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி இது என்னென்னலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து கோ த்ரூ பண்ணுறேன். ஆப்வியஸ்லி வெளியே எப்படி இருக்குது அப்படின்றத விட உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செப்டம்பரோட ரிஃப்ளெக்ட். அதாச்சும் ரிஃப்ளெக்ட்னா என்னென்னா நம்ம வந்து லாஸ்ட் மந்த் எப்படி வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஆர்எல்ஸ் எப்படிலாம் வந்து நம்ம வந்து கோல்ஸ்லாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி எப்படி என்னோடய ஹேபிட் எப்படி இருந்துச்சு அண்ட் என்னோடய மென்டல் ஹெல்த் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து இந்த பேஜில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் வந்து அக்டோபர் கோல்ஸ். இதில் என்னென்னா அக்டோபர் மந்த்துக்கு என்னென்ன கோல்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து மந்த்லி ஸ்ப்ரெட் இருக்குது. இது எதுக்குன்னா ஏதாச்சும் வந்து நீங்கள் ஓகே லைக் கேலண்டர் எப்படி இருக்குமோ அக்டோபர் கேலண்டர் அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா ஏதாச்சும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அக்டோபர் 3 அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். லைக் நீங்கள் வந்து திருப்பும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு இருக்கும். அண்ட் நீங்கள் டெய்லி ரெஃபர் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அவள் தான் யூஸ்வலாகவே வந்து நிறைய இருக்கும் இந்த மாதிரி பிளான்ஸில், லைக் ஹேபிட் ட்ராக்கிங், மூட் ட்ராக்கிங் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு என்னென்ன தோணியிருக்கோ அதான் வந்து எழுதியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளானிங் இதுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து வீக் ஒன் ஆக்சுவலாக அக்டோபரில் வந்து 2 டேஸ் தான் இருக்குது. ஆக்சுவலி சில பேர் வந்து வீக்கை வந்து எப்படின்னா மண்டே டு சாட்டர்டே ஒரு வீக்காக எடுப்பாங்க. சில பேர் வந்து சண்டே டு சாட்டர்டே ஒரு வீக்காக எடுப்பாங்க. நான் வந்து சண்டே டு சாட்டர்டே அதான் வந்து ஒரு வீக்காக வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்தது. இதில் வந்து வீக் 1 அதாச்சும் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். அதில் வந்து என்ன கோல்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிக்கணும். அண்ட் என்ன பேசிக்காக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் யூடியூப் வீடியோ 2 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து எழுதிப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து 1st ஆஃப் அக்டோபர் ஃப்ரைடே, லைக் பக்கத்தில் வந்து நான் வந்து டேவும் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு என்னென்ன கோல்ஸ் அன்றைக்கி பிளான் என்ன டு டூ லிஸ்ட் இருக்கோ அதை வந்து நான் இங்கே வந்து எழுதிப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து 2nd டே ஆஃப் வீக் 1. ஓகே, இங்கே வந்து என்ன இருக்குது அதை வந்து நான் இங்கே எழுதிப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி ரிஃப்ளெக்ட். அதாச்சும் வந்து அக்டோபரோட ஃபர்ஸ்ட் வீக் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் ஆகும்போது 1 to 2 டேட் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இப்படி எழுதியிருக்கேன். வீக்லி ரிஃப்ளெக்ட் அப்படின்னு சொன்னால் எப்படின்னா லைக் இப்போ நம்ம வந்து மந்த்லி ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம்ல, எப்படி நம்ம வந்து கோல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அது. ஸோ அதே தான் வந்து நம்ம வீக்லி வந்து பண்ண போகிறோம். ஓகே. ஸோ சேம் இதே தான் வந்து நான் வந்து எல்லா வீக்ஸுக்குமே வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் போக போக வந்து வீக்ஸ் வந்து கொஞ்சம் அதான் 7 days வர்றதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லி வந்து நான் வந்து டிஐஒயாக பண்ணது தான். பிகாஸ் எனக்கு நான் வந்து இப்படி பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து இது ஓகேவா இருக்கா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் வேணால் போயிட்டு ஒரு பிளானரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சின்ஸ் இது வந்து 25th ஆஃப் செப்டம்பர், இட்ஸ் டூ ஏர்லி. பட் நான் வந்து உங்களுக்கு வந்து அக்டோபர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்ன எனக்கு அக்டோபரில் கோல் இருக்குது அப்படின்றத மட்டும் நான் எழுதிக்க போகிறேன். எழுதிட்டு லைக் செப்டம்பர் முடியும் இல்லையா, அன்னைக்கு வந்து கரெக்டாக வந்து நான் வந்து செப்டம்பரை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு மேபி அன்னைக்கு இல்லைனா ஒரு 2 days பிஃபோர் அந்த மாதிரி ஏதாச்சும் செப்டம்பரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னும் என்ன ஆட் பண்ணணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி சோஃபார் என்ன நான் பண்ணியிருக்கணும் அதுதான் வந்து இப்போ வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். ஓகே.
இப்போ பேசிக்காக வந்து ஓவராலாக எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணுறேன், இப்போது லாஸ்ட் மந்த்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி டைரிஸில் வந்து சில டைரியில் வந்து மந்த்லி ஸ்ப்ரெட் வந்து எதுவுமே போடாமல் அன்டேட்டடாக கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இது டோட்டலாகவே அன்டேட்டடான ஒரு டைரி தான். எனக்கு யூஸ்வலாக இந்த அன்டேட்டட் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் இப்போ லாஸ்ட் மந்த்லேருந்து என்ன பண்ணுறேன்னா பண்ணுறேன், லைக் என்ன டேட்டோ அந்த டேட் எல்லாமே வந்து இதில் வந்து நோட் பண்ணிவிட்டு எனக்கு அன்றைக்கி டே எப்படி போச்சு, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவேன். அண்ட் இதுதான் வந்து நான் வந்து வேக்சினேட் பண்ணேன் அந்த வீக். ஸோ அதனால் வந்து பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். லைக் யூ கேன் see நான் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸோ இதே மாதிரி வந்து அக்டோபருக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து வச்சுப்பேன். லைக் இங்கே வந்து இந்த மாதிரி பிளேஸில் வந்து நான் அதை அந்த மாதிரி பிளேஸில் வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் எனக்கு வந்து அதை வந்து பார்த்து பண்ணுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நம்மலாம் இதை வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு சோம்பேறித்தனம். அப்படி இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது இந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் இதெல்லாம் வந்து ரீஸ்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நான் மட்டும் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கான லிஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ஸ்கின் கேர் மேக்கப் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுவும் அந்த லிஸ்ட்டுமே வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து கீழே சஜஷன்ஸில் கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Till then, take care. Bye.